இன்ஸ்டா பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி போயிட்டாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரூட் மாஃபியாவுக்கு இவங்க வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த ரூட் மாஃபியாவை பயன்படுத்தி, அதாவது ஜெகதீஷ் பழனிசாமி எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஸோ ஜெகதீஷ் பழனிசாமி யார் தெரியும்ல, அவர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர், முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் சொல்லி பல பேரை மிரட்டுறது, உருட்டுறது, அது மூலமாக பல காரியங்களை சாதிக்கிறது, இப்படி பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இது எல்லாம் இன்னைக்கு இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. அதை குறிப்பிட்டு ஒரு ஜோடி இந்த கிறிஸ் ஐஷூன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஜோடி ஆட்சிக்கு எதிராக பல பேருடைய கருத்துக்கள்லாம் இருக்கும்போது, அந்த விஜய் அவர்களை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களையோ அல்லது தாவேக கட்சியினரையோ அல்லது அந்த ரூட் மாஃபியாவை தாக்கும்போது இவங்களும் சேர்ந்து தாக்கப்படுவாங்கன்றதுக்காக தெரியல, எங்களுக்கும் ரூட் மாஃபியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவங்க வீடியோ போட்டதெல்லாம் இருக்குது. இப்போது இது எல்லாம் ஒரு பக்கம் ஆயிடுச்சுங்களா. இப்போ என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ் ஐஷூன்றவங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் ரூட் மாஃபியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயன்பட்டாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இவங்களை பயன்படுத்திச்சு ரூட் மாஃபியா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரூலிங் இருக்கின்றதுனால விஜய் அவர்களையும் தாவேக ஆட்சியையும் இந்த ரூட் மாஃபியாவையும் இன்ஃப்ளூயன்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. நீங்கள் இவங்களுக்குள்ள என்ன டீலிங் இருக்கோ அந்த டீலிங் தொடர்றதா இவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் ரூட் மாஃபியாவுக்காக வேலை செய்கிறோம், நாங்களாம் ரூட் மாஃபியாவை சார்ந்தவங்க, எங்களால் தான் விஜய் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு அப்படின்ற அந்த ஆட்சியே எங்களால் தான் அமைஞ்சது, இப்படி சொல்லி இந்த உள்ளடி வேலைகள் சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் பண்ணக்கூடிய தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் இதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து பரபரப்பான பல செய்திகள் இருக்குது. அதில் ஒரு செய்தி என்னென்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்காக வேலை செய்த இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, தேர்தல் முடிஞ்சிடுச்சு, தாவேகா வெற்றிக்காகவும் முதலமைச்சராக விஜய் வருவதற்கு என்னெல்லாம் இன்ஸ்டா மூலமாக என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதை நம்ம பெரிய அளவில் நம்ம அது ஒரு குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இன்ஸ்டா பிரபலங்களை இந்த ரூட் மாஃபியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அது பயன்படுத்துறதுக்கு சும்மா பயன்படுத்திக்க மாட்டாங்க, அதுக்கு என்ன சன்மானமோ அதெல்லாம் கொடுத்து தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இது இனி வரும் காலங்களில் இப்படி தான் இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும். இது ஏதோ இன்றைக்கி தாவேகா மட்டுமே செய்யலாம், எதிர்காலத்தில் டிஎம்கே செய்யலாம், அல்லது இன்னும் இருக்கிற கட்சிகள் கூட இந்த இன்ஸ்டா பிரபலங்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு காலத்தில் பத்திரிகைகளை பயன்படுத்திட்டாங்க, பிரிண்ட் மீடியாவில், அதுக்கப்புறம் மீடியாக்கள், அதான் சொல்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை பயன்படுத்திட்டாங்க, டிவிக்களை பயன்படுத்திட்டாங்க, டிவி சேனல்களை. இப்போ பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையுமே பயன்படுத்திக்க, அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தையும் இன்றைக்கி பிரச்சார உத்தியாக அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த வகையில் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப எந்த வகையில் பயன்படுத்திக்க முடியுமோ சரியாக அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த பயன்படுத்துறதுனால மூலச்செலவு செய்யப்படுதான்னு கேட்டால் அது உண்மை தான். அது யார் செய்தாலும் மூலச்செலவு செய்யப்படுறது தானே. அது எப்படி இருந்தாலும் மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு வசியப்படுத்துறது தான். அது டிவியில் பண்ணால் என்ன, பத்திரிகை வாயிலாக பண்ணால் என்ன, அது எப்படி பண்ணால் என்ன. ஸோ பிரபலங்களை வச்சு பேச வைக்கிறதுன்னு கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிரச்சார கூட்டங்களில் இந்த துணை நடிகர்கள் அத்தனை பேரையும் மேடை ஏற்றினவங்களாம் இருக்காங்க. ஒரு பீரியடில் ஜெயலலிதா ஒரு பீரியட்லையும் கலைஞர் ஒரு பீரியட்லையும் இந்த துணை நடிகர்கள் இருக்கிறாங்களே, இரண்டாம் மட்ட நடிகர்கள், அத்தனை நடிகர்களையும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க ஒரு காலகட்டம். எதுக்காக? அவங்கெல்லாம் கொள்கை இப்படி போடுவாங்களா? கிடையாது. நகைச்சுவை நடிகர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இவர் செந்தில் அதிமுகவில் அவர் அவருடைய ஈடுபாடு. ஆனால் இன்றைக்கும் அதிமுகவிலே இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அதிமுக அவர் ஜெயலலிதா இறந்த பிறகு அவர் விலகிட்டார்.
அதனால் இப்போ வந்து அதிமுக அது அனுதாபி தான். அதனால் இருக்கிற தலைமைக்கு அவரோட பொருந்தலை, அதனால் வெளியே வந்தார். அது மாதிரி பல நடிகர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கல்யாணம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் அப்படியே அதிலே இருந்துட்டார். அதுக்கு பிறகு திமுகவில் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து எஸ் சந்திரன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் எங்கேயுமே மாறாமல் அதே ஒரே கட்சியிலேயே இருந்தார். ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சார், அங்கேருந்து விலகணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் மதிமுக போகிறாரு. அப்புறம் அவர் என்ன ஆனதில்லை. இப்போ வாகை சந்திரசேகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் திமுகலேயே வந்து காலமாக இருந்தாங்க. இப்படியெல்லாம் வந்து தியாகன்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக. ஸோ அணி மாறாமல் திமுக கட்சியிலே இருக்கிற இந்த நடிகர்கள்லாம் வந்து கொள்கை இருக்கும், அதே சமயத்தில் அவங்க வந்து அணி மாறாமல் ஒரே இடத்துல இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து டெக்னாலஜி வளர்ச்சி, இப்போ இன்ஸ்டா ப்ராப்ளம்லாம் வந்த பிறகு இன்ஸ்டா ப்ராப்ளம்லாம் கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணம் கொடுத்தா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களும் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது பணம் வாங்கிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போனாங்க. பணம் வாங்காமலாம் போகல, அதெல்லாம் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போனாங்க. ஒரு விந்தியான ஒரு நடிகை இருக்கிறாங்க, அவங்க வந்து நீண்ட காலமாக அதிமுகலே இருக்கிறாங்க. ஆனாலும் தலைமை கழகம் அந்த பேச்சாளராக அவங்க போகும்போது அதுக்கான அவங்க வந்து அந்த போக்குவரத்து பயணப்படி இதெல்லாம் வச்சு தான் ஒரு தொகை கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் பல நடிகர்களை வந்து பயன்படுத்திச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலமாக யாரெல்லாம் பிரபலமாக இருக்கிறாங்களோ இவங்கெல்லாம் எதுக்கு ஒரு பிரச்சாரத்தை போனாங்கன்னா அந்த வீடியோக்களை வந்து எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வெளியிடுவாங்க. அது பெரிய ஸ்ப்ரெட் ஆகும். ஓ, இவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரா, இப்போ வடிவேல் போய் திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அது வீடியோ எடுத்து டிவிக்கள் மூலமாக அது ஸ்ப்ரெட் பண்ணும்போது இன்றைக்கி வந்து இணையத்து மூலமாக வருது, டிவிக்கள் மூலமாக வருது. அன்றைக்கி வந்து இணையம் டிவி மட்டுமே இருந்துச்சு. டிவிக்களை வந்து பிரச்சாரம் பண்ணி வந்து பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு முழுவதும் காட்டுவாங்க. ஏதோ ஒரு 2 கூட்டத்தெல்லாம் அவர் கலந்துருப்பார். அதை டிவியில் போட்டு காட்டும் போது நான் கண்ணா எல்லா சேனலும் அதுக்கு வந்து போடும்போது அது ஃபுல்லாக வந்து விளம்பரம். அப்படி தான் வந்து சினிமா பிரபலங்கள் வந்து ஒரு காலத்தில் பயன்படுத்தாங்க. இப்போ வந்து இன்ஸ்டா பிரபலங்கள், சமூக வலைதளத்தில் யாரெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்க தொடங்கிச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியானதோட ரொம்ப உத்தியோட தாவேக்கா பயன்படுத்திட்டாங்க அப்படின்றது தான் இங்கே பொருள். மிகப்பெரிய ஒரு நடிகருக்கே கூட பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பிரபலங்கள் வந்து தேவைப்படுது. அது வந்து ஏதோ நீங்கள் அரசியலுக்கு மட்டுமே நினைக்காதீங்க, சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கே இன்ஸ்டா பிரபலங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதை நான் வந்து பார்த்திங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் வந்து தக் லைஃப் படத்துக்கு இன்ஸ்டா பிரபலம்லாம் கூப்பிட்டு வச்சு தான் வந்து ஒரு பார்ட்டி கொடுத்து பணமெல்லாம் கொடுத்து பேச வச்சாங்க. ஆனால் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து இந்த இன்றைக்கி வந்து இன்ஸ்டா ப்ராப்ளம். சரி, இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்கள்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வேலையை முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. இந்த பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார், அவங்க வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்கள் பார்த்திங்கன்னா அவங்க இப்போது இதை கொஞ்சம் டெவலப் ஆகி போயிட்டாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரூட் மாஃபியாவுக்கு இவங்க வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த ரூட் மாஃபியாவை பயன்படுத்தி, அதாவது ஜெகதீஷ் பழனிசாமி எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஸோ ஜெகதீஷ் பழனிசாமி யார் தெரியும்ல, அவர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர், முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் சொல்லி பல பேரை வந்து மிரட்டுறது, உருட்டுறது, அது மூலமாக வந்து பல காரியங்களை சாதிக்கிறது, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இது எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா. அதை குறிப்பிட்ட ஒரு ஜோடி வந்து இந்த கிறிஸ் ஐஷூன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஜோடி. ஸோ இந்த தாவேக்காவுக்கும் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கும் பல ஜோடிகள், இந்த இன்ஸ்டா ஜோடிகள் வேலை செஞ்சு தெரியும். அதில் குறிப்பாக இந்த கிறிஸ் ஐஷூன்ற ஒரு ஜோடி, இந்த ஜோடி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் வந்து ரூட் மாஃபியா வழியாக இவங்க வந்து ப்ரொமோஷன் வேலையை செஞ்சாங்க. இப்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்சு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த சூழ்நிலையில் போன மாதம் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வெளியிட்ட ஒரு காணொளி, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஆபாசமாக ஆயிடுச்சு. அது குழந்தைகள் குறித்து இருந்ததுனால வழக்கு பதிவு பண்ணணும், போக்சோ ஆக்டெல்லாம் வந்து இவங்கள வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து பேசப்படுறது, கிட்டத்தட்ட வழக்கு பதியக்கூடிய சூழல் வந்தது. ஆனாலும் வந்து ஏதோ ஒரு தலையீடு, ஒரு ரூட் தலையீடாக கூட இருக்கலாம், அவங்கள வந்து காப்பாற்றி இருந்தாலும் வந்து அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பார்வை வந்தது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வந்து எல்லோரும் வந்து அவங்கள திட்டி வந்து வீடியோக்கள் போடும்போது இது மாதிரி ஒரு ஆபாசமான வந்து வீடியோ போடுறாங்க, குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாசமான வந்து வீடியோக்கள் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்தபோது அன்றைக்கி வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் மாஃபியாவோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவாதம் வருது. இது வந்து ஒரு நெகட்டிவான கட்டினா ஒரு சூழல் வந்து ரூட் மாஃபியாவுக்கும்
தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் வந்து எல்லாருக்கும் சேர்ந்து இந்த நற்பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படுற மாதிரி, நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் வந்ததுனா உடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை எங்களுக்கும் ரூட்டுக்கும் வந்து ரூட் அமைப்புக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தனி வீடியோவே இவங்க போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இவங்க வந்து அதுக்காக இவங்க வந்து எங்களுக்கும் வந்து ரூட் மாஃபியாவுக்கும் சம்மந்தம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்களுக்கும் ஜெகதீஷுக்கும் அல்லது ரூட் மாஃபியாவுக்கும் வந்து ஒரு அவப்பெயர் ஆகிட போகுதுன்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இல்லை ஆட்சிக்கு எதிராக வந்து பல பேருடைய கருத்துக்கள்லாம் இருக்கும்போது அந்த விஜய் அவர்களை வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களையோ அல்லது தாவேக கட்சியினரையோ அல்லது அந்த ரூட் மாஃபியாவோ தாக்கும்போது இவங்களும் சேர்ந்து தாக்கப்படுவாங்கன்றதுக்காக தெரில. எங்களுக்கும் ரூட் மாஃபியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவங்க வந்து வீடியோ போட்டதெல்லாம் இருக்குது. இப்போது இது எல்லாம் ஒரு பக்கம் ஆயிடுச்சுங்களா. இப்போ என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிஷ் ஐஷுன்றவங்க அவங்கள போன்ற இன்னும் பலரும் நிறைய பேர் சொல்லலாம். அந்த விஜேக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதாவது இந்த பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த தமிழ்வாணி, இந்த விஜே வந்து இந்த குட்டியம்மான்றது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து இந்த தாவேக்காக்கு வேலை செஞ்சவங்க, விஜய் அவர்களுக்கு வந்து பிரச்சார பீரங்கியாக வந்து இவங்க வந்து செயல்பட்டவங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு எந்த இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரூட் மாஃபியா கிட்ட வந்து இவங்களுக்கு தனியாக எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அந்த பிரச்சாரத்தோடு முடிஞ்சிருச்சு. எப்போவுமே அப்படி தானே, எலெக்ஷனுக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய நடிகர்களாக இருந்தாலும் அந்த பிரச்சாரத்தோடு அவங்களுக்கு கொடுக்குற தொகை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க போயிடுவாங்க, நடிக்க போயிடுவாங்க, அது வந்து அது போயிடுவாங்க. இப்போ இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்களுக்கு என்னென்னா ஒரு பிராண்ட் எடுத்துட்டாங்க, ஒரு மார்க் எடுத்துட்டாங்க. என்னென்னா இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு ஆதரவாளர்கள், தாவேகாவுக்கு ஆதரவாளர்கள், ரூட் மாஃபியாவை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. அது இயற்கையாக ஆகிடும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை வச்சு என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து ரூட் மாஃபியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்பட்டாங்க. ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இவங்களை பயன்படுத்திச்சு ரூட் மாஃபியா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரூலிங் இருக்கின்றதுனால விஜய் அவர்களையும் தாவேகா ஆட்சியையும் இந்த ரூட் மாஃபியாவையும் இன்ஃப்ளூயன்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. நீங்கள் நான் குறிப்பிட்டு இந்த 2 பேர் மட்டுமே நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிட போகிறீங்க. யாரெல்லாம் வந்து தாவேகா ஆட்சி வருவதற்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து ஆதரவு தெரிவித்து செயல்பட்டாங்களோ, அவங்க இந்த ரூட் மாஃபியா வழியாக செயல்பட்டாங்களோ, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலவர்கள், எல்லாரையும் சொன்னாலும் அது பிளைண்டாக சொல்கிற மாதிரி அது மாதிரி சொல்லக்கூடாது, தப்பாயிடும். ஆனால் ப்ராப்ளம் இருப்பாங்க இல்லையா, யார் ரொம்ப ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகமோ அவங்க தான் ப்ராப்ளம். அந்த பிரபலங்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்போ வந்து பிளாக்மெயில் பண்ணுற வேலையை தொடங்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் வந்து இப்போ நினச்சேன்னா ஜெகதீஷ் அண்ணாக்கிட்ட பேசுவேன், அடுத்த செகண்ட் வந்து முதலமைச்சர் வந்து தகவல் போயிடும், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி வந்து பரவலாக வந்து ஒரு தகவல் வருது. இவங்க வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் ஆட்சியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்க, முதலமைச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ரூட் மாஃபியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து அடிப்படை. இதோடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா ஆட்சிக்கு கெட்ட பேர், முதலமைச்சர் விஜய்க்கு கெட்ட பேர். சரி, இதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் சொல்ல வரீங்களான்னு கிடையாது, இதுக்காக மட்டுமே சொல்ல வரல. இந்த மாதிரி வந்து ஒரு அவப்பெயர் வருதுன்றதை வந்து இப்போ நான் வந்து சொல்கிறதுனால தான் அவங்களுக்கு தெரியும் கிடையாது, அவங்களுக்கே ஏற்கனவே தெரியும். ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அது கண்டுக்காமல் போயிடலாம். ஆனால் பாதிப்பு யார் கேட்டால் மக்களுக்கு பாதிப்பு. இவங்க எங்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் இந்த ஆட்சியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ, எந்தெந்த வகையில் பண்ணுறாங்களோ, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு பிரச்சனை, பொதுமக்களுக்கு பிரச்சனை. இந்த இன்ஃப்ளூயன்சர் யாரெல்லாம் வந்து ரூட் மாஃபியாவுக்கு வந்து வேலை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னன்னா இப்போது அவங்களுக்கு வருவாய் கிடையாது. வருவாய் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வீடியோக்கள் மூலமாக தான் வரக்கூடிய வந்து வருவாய். ரூட் மாஃபியா தனியாக தரப்போது, ஏன்னா பிரச்சாரத்தோடு முடிஞ்சிச்சு அவங்க. ஆனாலும் இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால், அந்த ஏற்கனவே உள்ள அந்த நட்பு தொடர்றதாவோ அல்லது அந்த பாண்டிங் இவங்களுக்குள்ள என்ன டீலிங் இருக்கோ அந்த டீலிங் வந்து தொடர்றதா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து ரூட் மாஃபியாவுக்காக வேலை செய்கிறோம், நாங்களாம் ரூட் மாஃபியாவை சார்ந்தவங்க, எங்களால் தான் விஜய் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு அப்படின்ற அந்த ஆட்சியே எங்களால் தான் வந்து அமைஞ்சது, இப்படி வந்து சொல்லி
இந்த உள்ளடி வேலைகள் சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் பண்ணக்கூடிய தகவல் வந்திருக்கு. வந்த தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன், ஜேர்னலிஸ்ட் இதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கு தான் நாங்கள் ஜேர்னலிஸ்ட். இங்கே வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்சரோ இந்த டிக்டாக் போடுறது இது அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து என்னென்னா உள்ளபடியே இந்த கருத்தெல்லாம் நம்ம வந்து வெளியில் சொன்னால் தான் தெரியும். இந்த ஆட்சிக்கு வந்து 1000 கண் கிடையாது. இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் இதை சொல்லணும். இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து வேலையை செய்கிறாங்க. அதுக்கு காரணம் ஏற்கனவே அந்த ரூட் மாஃபியா இவங்களெல்லாம் வந்து சம்பளம் கொடுத்து இதெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இவங்க கிளம்பலைங்க. இன்னும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு பயன்பட்டாங்க. இப்போ வந்து இவங்களுடைய இந்த ஏற்கனவே அந்த தொடர்பு அது ரூட் மாஃபியா இருக்கட்டும், அது தாவேகா கட்சின்னு இருக்கட்டும், அந்த ரூட் மாஃபியா அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ தகவலை சொல்லியாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க இதை வந்து விசாரணை பண்ணி இதை எப்படி இந்த பிரச்சனை எப்படி இருக்குது. ஏற்கனவே இங்கே ஆட்சிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ இதை எப்படி பண்ண போகிறாங்க? ஏதாவது ஒரு பெரிய விவகாரம் நடந்து அதுக்கு பிறகு விசாரணை கமிஷன் அது இதுன்னு வைக்கிறத விட, விசாரணை அதிகாரிகள் போட்டு பண்ணுறத விட, இது மாதிரி வந்து ஒரு இப்போ ஏற்கனவே சொல்லுவாங்க லஞ்ச லாவணியம் இல்லாமல் இந்த ஆட்சி நடக்குதுன்ற ஒரு பேரை இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அப்போ இதெல்லாம் என்ன கணக்கில் போகும்னு பாருங்கள். இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் பண்ணக்கூடிய இந்த உள்ளடி வேலைகள் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கள் இதன் மூலமாக வந்து கைமாறக்கூடிய பணங்கள் இதெல்லாம் வந்து லஞ்ச ஊழல் கணக்கில் வருமா வராதான்றதை சம்மந்தப்பட்டவங்க யோசிச்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.